தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். கோவிலில் நடந்த முறைகேட்டை தட்டி கேட்டதால் தங்கள் மீது பொய் வழக்கு போடப்பட்டதாக கூறி ஆட்சியரிடம் கிராம மக்கள் புகார் அளித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருச்சி மாவட்டம் மால்வாய் கிராமத்தில் ஐயனார் ஸ்ரீ பூமி பாலகன் திருக்கோவில் அமைந்துள்ளது. அந்த கோவிலில் கணக்கு வழக்கு பார்க்கும் வேலையை இந்து சமய அறநிலையத்துறை செய்து வருகிறது. அந்த கோவிலுக்கு சொந்தமாக 500 சவரன் தங்க நகைகள் இருந்ததாகவும் கோவில் உண்டியலில் 2 கோடி ரூபாய்க்கும் அதிகமான தொகை இருந்ததாகவும் கூறப்படுகிறது. மேலும் ஐயனார் கோவிலின் திருப்பணிக்காக 1 கோடி ரூபாய் நிதி வசூலிக்கப்பட்டுள்ளது. அதை கோவிலின் பரம்பரை அறங்காவலரும் கோவில் பூசாரியுமான பாஸ்கரன் என்பவர் அவரது உறவினர்களான தனபால் சுரேஷ் ஆகியோருடன் சேர்ந்து முறைகேடு செய்ததாகவும் அதற்கு கோவிலில் செயல் அலுவலர் செல்வம், அறநிலையத்துறை உதவி ஆணையர் உமா ஆகியோர் உடந்தையாக இருந்ததாகவும் புகார் எழுந்தது. இதையடுத்து கோவில் பூசாரி மீதும் அவருக்கு துணை போகும் அறநிலையத்துறை அதிகாரிகள் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கிராம மக்கள் போராட்டம் நடத்தினர். ஆனால் போராடிய மக்கள் மீது பொய் வழக்குகள் போடப்பட்டதாக கூறப்படுகிறது. எனவே நியாயமான கோரிக்கைகளுக்காக போராட்டம் நடத்தும் மக்கள் மீது பதிவு செய்யப்பட்ட பொய் வழக்குகளை ரத்து செய்ய வேண்டும். அதற்கு உதவிய காவல் ஆய்வாளர் மற்றும் மாவட்ட காவல் துணை கண்காணிப்பாளர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரி திருச்சி மாவட்ட ஆட்சியரிடம் மால்வாய் கிராம மக்கள் புகார் மனுவை கொடுத்தனர். கோவிலில் முறைகேடு நடந்ததை கண்டித்து போராட்டம் நடத்திய மக்கள் மீது பொய் வழக்கு போடப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.